என் அன்பு சொந்தங்களே, ஆன்ம உறவுகளே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் பாஸ்கர சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உரித்தாகுக. இரண்டாம் நாள் திங்கக்கிழமை காலையில் நம்ம ஏற்கனவே சொல்லலையா, சீரகம், வெந்தயம், மிளகு போட்டு தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சு சொன்னோம் இல்லையா, அந்த பொடியில் அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா 2 பேருக்கு 400 ml தண்ணி ஊற்றலாம். 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா 4 பேருக்கு 800 ml தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் குளித்து பல் விளக்கணுன்னு முதல்ல அதை சாப்பிடணும். அதுக்கு பிறகு புதினா தழையை எடுத்துக்கணும். புதினா ஒரு கட்டு, அதில் ஒரு துண்டு பெரிய இஞ்சி, 2 தேங்காய் பத்தை, தேவையான அளவு வெல்லம் சேர்த்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி, அதுக்கப்புறம் 4 பேருக்கு என்ன தண்ணி ஊற்றுறமோ ஊற்றி அரைச்சி 800 ml தண்ணி 4 பேருக்கு அரைச்சி வடிகட்டி அதை காலையில் இந்த முதல்ல சாப்பிட்றோம் இல்லையா வெந்தய நீர், அதை சாப்பிட்ட பிறகு காலை உணவுக்கு முன்பாக இதை சாப்பிட்டிங்கன்னா உடலில் இருக்க அத்தனை விஷயங்களையும் சுத்தப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். அதை விரிவாக பேசுகிறதுக்கு டைம் இல்லை, அதனால் சுருக்கமாக பேசுகிறோம். வாழ்த்துக்கள். என் அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும். வாழ்த்துக்கள்.